ஏன் சுவாமி, அப்போ அவரும் பாதி பண்ணலாம், நானும் பாதி பண்ணிக்கலாம் இல்லையோ? என் முயற்சியை பாதி எடுத்துக்கிறேன், அவர் முயற்சியும் பாதி எடுக்கலாமான்னா, இது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். அதை பெருமாள் ஏற்றுக்கிறதே இல்லை. ஒன்றும் உன் பாட்டை நீயே பார்த்துக்கோ, இல்லை உன் பாட்டை மொத்தமாக எங்கிட்ட ஒப்படைச்சிரு, என்னிடத்துலையும் ஒப்படைச்சு நீயும் பாதி பாட்டுப்பேன். அது சரணாகதி அல்ல. பெருமானே ரட்சிக்க வருகிறார், அவரை ரட்சிக்க விடாம நம்ம தடுத்துடுறோம். அந்த தடுப்பை நீக்கிட்டோம்னாலே சரணாகதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஈஸ்வர பிரவிற்த்தி, பகவான் நம்மை ரட்சித்த வருதல். பிரவிற்த்தி விரோதி, அவன் பிரவிற்த்தனா நம்மளை ரட்சிக்க வராரோ இல்லையோ, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு விரோதி இருக்கு. எது? நீ ரட்சிக்காதேன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அந்த விரோதி நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுங்க. இன்னும் அதுக்கும் இருந்தா நாஸ்திகன்னு அர்த்தம். பெருமாள் ரட்சிக்க வரார், நீ யார் என்ன ரட்சிக்கன்னு கேட்க ஆரம்பிச்சா அப்ப ஆஸ்திக்கமே இல்லை, நாஸ்திகவாதம் பேசுறா. நாம் அவ்வளவு தூரம் இன்னும் கெட்டு போயிடல. ஆனால் எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கோம்னால், அவர் ரட்சணத்துக்கு வரும்போது நானே என்னை காப்பாற்றிப்பேன், பெருமாளும் வரேங்கிறார், சரி அப்படின்னு சொன்னேன்னாலே பாதி படுத்துன்னு அர்த்தம். என்னை ரட்சிக்க நான் முயற்சி எடுத்தால் அப்போ தன்னடையே அவர் முயற்சியை நிறுத்தி விடுவார். என் முயற்சியை நான் நீக்கிவிட்டேன்னுட்டா அவர் முயற்சி தன்னடையே பலிச்சுடும். பகவான் எப்பவுமே ரட்சிக்க காத்துருக்கார், எப்போதும் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அருள் என் பேர்ல படாம நான் தடுத்துட்டு இருக்கேன். என் தடுப்பை நான் விலக்கினுட்டேன்னா தன்னடையே பகவான் ரட்சிப்பார். சிறந்த உதாரணம் என்ன தெரியுமோ? இப்ப வெளியில மழை பெஞ்சுட்டு இருக்கோ இல்லையோ, பார்த்தா எல்லாரும் நனைஞ்சுட்டே இருந்தா, ஒருத்தர் மட்டும் நனையாம நன்னா திருப்தியா நின்றார். அது எப்படி சுவாமி, ஏதான மாய மந்திரஜாலம் வச்சுருக்கார் போல் இருக்கு, அவர் மட்டும் நனையாத இருக்காருன்னு கிட்டக்க போனேன். தூரக்கேந்து தெரியல, கிட்டக்க போய் பார்த்தா கொடை பிடிச்சிருந்தார், இவ்வளவுதான். அவர் மற்ற எல்லாரும் நனைஞ்சிருந்தா கொடை பிடிச்சிக்கல, இவர் ஒருத்தர் கொடை பிடிச்சிருந்தார். இப்ப அவர் நனையறதுக்கு என்ன பண்ணணும்? மழை எல்லார் பேர்லையும் கொட்டிகிட்டே இருக்கு, இவர் பேர்லையும் மழை கொட்டிட்டு தான் இருக்கு. ஆனா மழை நீர் தன் பேரில் படாத அளவுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கார். இவரு நனையணும்னா பண்ண வேண்டியது என்ன? கொடை எடுத்துடணும். ஒரே நிமிஷம் தானே, கொடையை எடுத்துட்டார்னா இவரும் நனைஞ்சு பட போறார். பகவானுடைய அருளைத்தான் மழைன்னு வச்சுங்க. எல்லார் பேர்லையும் அந்த அருள் எப்போதும் பொழிந்து கொண்டு தான் இருக்கும். நான் ஒரு கொடையை பிடிச்சிருந்தா அந்த அருள் என் பேர்ல படாம தடுத்துட்டு இருக்கேன். அதுதான் என்னையே காத்து கொள்ளலாம்ங்கிற கொடை. நான் என்னையே காப்பாற்றி கொள்ளுவேன்னு கொடை பிடிச்சிட்டு இருந்தா அப்ப மழை ஜலம் என் பேர்ல விழாது இல்லையோ. இப்ப நான் மழை ஜலம் என் பேர்ல விழறதுக்கு நான் நனையறதுக்கு என்ன பண்ணணும்? கொடை எடுத்துடணும். என்னை ரட்சித்து கொள்ள என்னால் இயலாது, நீயே ரக்ஷகன், நீயே உபாயம். இந்த எண்ணம் வந்துடுத்துன்னு சொன்னா அப்ப அப்பிரதிஷேதம், நாம விலக்கின்னு இருக்கிறத விலக்கிட்டோம். நாம பகவானே நீ வராதேன்னு விலக்கியிருக்கோம். இந்த கொடையை எடுத்துட்டோம்னா ஓன்னு கொட்டும். புலலோகாச்சாரியர் ஆச்சரியமா விசாரிச்சிருந்தார். அப்ப நாம மோட்சம் போறதுக்கு எது உபாயம்னு சொல்றீள்? உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தா என்கிறபடியே பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உபாயம். நீ நினைச்ச வழிக்கு நான் மோட்சம் பட போறேன். என் நினைவினாலேயா மோட்சம்? உன் நினைவினாலேனா மோட்சம். அப்ப நான் பேறு பெறுவதற்கு, மோட்சம் அடைவதற்கு உபாயம் பகவானுடைய நினைவு. மோட்சம் போன் அவர் நினைச்சு விட்டார்னா உடனே படுவேன். உடனே நமக்கெல்லாம் ரொம்ப குதூகலமா போச்சு. சுவாமி அவர் எப்ப நினைப்பார்? அவர் நினைச்சு விட்டா மோட்சம் விழலான்னு சொன்னீரே, அந்த நினைவு எப்ப என் தலையில விழும்? அதுக்கு அந்த சுவாமி சமாதானம் சொன்னார். இவன் நினைவு மாறினால், அவர் நினைவு புதுசா வரப்போறதே இல்லை, அந்த நினைவு எப்போதுமே உள்ளது. அவன் நினைவு தான் எப்போதும் உண்டு. பின் அந்த நினைவு நான் ஏன் இன்னும் நினையலைன்னா, என் நினைவு இருக்கே என்னை காப்பாத்திப்பேன்னுட்டு அந்த நினைவு மாறி போயிடுத்துன்னுட்டா பெருமானுடைய நினைவு காரியகரமா போறது. அப்ப சரணாகதி எவ்வளவு சுலபம் பாருங்க. மழையால நனைஞ்சுட்டு இருக்கார், ஒத்தர் நினையல கொடையை பிடிச்சுட்டு இருக்கார். கொடையை எடுத்துட்டா நனைஞ்சு பட போறார். கொடை எடுக்கிறது பெரிய வேலையான்னா, கொடை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? மழையில நனையணுங்கிற ஆசை வேணும், போறாதா? அந்த ஒரு ஆசை இருந்துட்டுனா கொடை எடுத்துருவோம் இல்லையோ. அதே போல பகவான் ரட்சிக்கணுங்கிற ஆசை, மோட்சம் போகணுங்கிற ஆசை, இது இருந்ததுனால் தானே என்னை ரட்சிச்சுக்கணுங்கிற ஆசைப்படும். இதுக்கு தான் ஸ்வரக்ஷணே ஸ்வான்வயம் ஒழிகைன்னு கூறுவார்கள். என்னை ரட்சித்துக் கொள்ளுவதிலே விருப்பம் போய் பெருமானே ரட்சகன்கிறத ஏத்துனுட்டோம்னால் அப்ப நாமும் ரொம்ப ஆனந்தமா மழை நீர்ல திளைத்து விளையாடலாம். அது ஒன்றும் புதுசா மழை கொட்ட ஆரம்பிக்க போறது இல்லை. பெருமாளுக்கு கருணை புதுசா வரணுமா, இல்ல புதுசா நான் நல்லவன் ஆயிடுமா? ரெண்டுமே இல்லை. நான் நேத்திக்கு நல்லவனா இருக்கல, நாளைக்கு இருக்க போறேன்னான்னு தெரியாது. அப்ப நான் இப்படியே தான் இருக்க போறேன். இல்ல சுவாமி, நேத்திக்கு கருணை இல்லாதவரா பெருமாள் இருந்தார், நாளையில இருந்தா அவருக்கு கருணை வரப்போறதான், அதனால நாளைக்கு போனா அனுகிரகம் பண்ணுவார்னா அதுவும் இல்லை. அவரிடத்திலும் எப்பவும் கருணை இருக்கு, நானும் எப்பவும் மாறுறவனா இல்லை. அப்போ தேவையான ஒரே மாறுதல் என்ன? என்னை ரட்சித்து கொள்ளுவேன்னு கொடை பிடிச்சிருக்கேனோ இல்லையோ, அந்த கொடையை மட்டும் விலக்கிவிட்டேன்னா போரும். அப்ப ஈஸ்வர பிரவிற்த்தி விரோதி ஸ்வப்பிரவிற்த்தி நிவிருத்திரேவ பிரபத்தி. ஈஸ்வரன் பிரவிற்த்தன், அவன் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வருகிறார். ஆனா அதை நாம தடுத்துன்னு இருக்கோம்.
அப்ப சரணாகதிங்கிறது என்ன? விலக்காமை. விலக்குகிறோம், விலக்காமல் இருக்க வேண்டும். பகவான் நம்ம ரட்சிக்க வரச்சே நீ என்ன ரட்சிக்க வேண்டான்னு விலக்காம இருந்துட்டோம்னா சரணாதி பண்றோம்னு அர்த்தம். சுவாமி நீர் என்னமோ சரணாகதின்னு சொன்னீர், இப்ப ஏதோ விலக்காமேன்னு சொல்றீரேன்னா அவ்வளவுதான். அது நமக்கு அவருக்கு அவ்வளவு நெருங்கின தொடர்பு இருக்கு. எப்பவும் அவர் ரட்சிக்கிறதுக்கு காத்து கொண்டு தான் இருக்கிறார். புதுசா கருணை வந்துட போறதில்லை. நான் தடுத்துன்னு இருக்கேன். என்னத்தினால நான் தடுக்கிறேன்? தடுப்ப விலைக்குட்டா பெருமாள் வந்துடுவரா? கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோன் அன்பினாலும் தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய்ப் பறை. திருப்பாவேல 28வது பாசுரம் தத்யோதன பாசுரம். அப்படின்னா பாட்டு தத்யோதன பாசுரம் இல்லை, பாட்டு வர்ற அன்னைக்கு தத்யோதனம் பண்ணி சமர்ப்பிப்பான்னு அர்த்தம். ஏன்னா கூடார வெல்லும் சீர் கோவிந்தான்னா சக்கர பொங்கல் பாசுரம், உந்து மதகளித்தன்னா புளியோதர பாசுரம். இதெல்லாம் ராமானுஷர் ஏற்படுத்தி வைக்கவே தான் திருப்பாவ மாசத்துக்கு ஓடுறோம். இது ஒண்ணுமே இல்லாத போயிருந்ததுன்னா போவோமான்னு தெரியாது. இல்லைன்னா காலங்கார்த்தால 4 மணிக்கு, அதுவும் இந்த ஊர்ல கேட்கவே வேண்டாம், காலங்கார்த்தால 4 மணிக்கு எழுந்திருந்து யார் போவா? எங்க ஊருக்கு ஒன்றும் குறைச்சல்ல. 4 மணிக்கும் வெயில் காயும், சாயங்காலம் 4 மணிக்கும் வெயில் காயும். அதனால தாராளமா எழுந்து போடுவோம். இங்க அவ்வளவா குளிர்றது. அந்த மாசம் மட்டும் இருக்கிற குளிருக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்து போட்டுன்னு 10 நிமிஷம் தூங்கினா தேவையில்ல போல் இருக்கும். ஆனா விடமாட்டா. கோவில்ல தனுர்மாசம் எழுந்துருன்னா பொங்கல் சுட சுட வாங்கிக்கணும் இல்லையோ, அதுக்காகத்தான் 30 நாளும் பொங்கல். அதுல ஒரு பாசுரம் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து. கரவ மாடுகளுக்கு பின்னாடி நாங்க போறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டோம்னு யார் இருந்தாலும் பகவான் ஜெயித்து விடுகிறான். மாடுகன்னுகளுக்கு பின்னே கண்ணன் சென்றான். ஆண்டாளுடைய பாசுரம், மாடும் கண்ணும் உன்னை கூப்பிடலே, எங்க பின்னாடி தொடர்ந்து வான்னு பிரார்த்திக்கலே, ஆனா நீ தொடர்ந்து போனையோ இல்லையோ, அதை போல எங்க பின்னாடியும் வரலாம் இல்லையா? மாடு கன்றுகள் உன்னை என்ன கைகூப்பி பிரார்த்தித்துதா? பின்னாடி வான்னு சொல்லித்தா? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமில்லாட்டாலும் பின்னாடி போனையே, நாங்க என் பின்னாடி ஏன் வரல? கண்ணன் ஒரு நிமிஷம் யோசிச்சு ரொம்ப அழகா பதில் சொன்னார். இல்ல, நான் மாட்டுக்கு பின்னாடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்ககிட்ட அது இல்லை, அதனாலதான் வரலன்னார். மாடும் கேட்கல, நாங்களும் கேட்கல. இது என்ன இப்ப காரணம்? என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டேன்னா, கேட்கலைங்கிறது 2 பேருக்கும் பொது. ஆனா அது பண்ணதொன்ன நீ பண்ணலை. நான் மாடு கண்ணுகளுக்கு பின்னாடி போறச்சே கண்ணனே என் பின்னாடி வந்து காப்பாற்ற வேண்டாம்னு அவை தடுக்கவில்லை. ஆனால் உங்கள் பின்னால் வரும்போது நீ யார் என்ன ரட்சிக்கன்னு கேட்கிறீளே, அதனாலதான் நான் வர்றதே இல்லை. பகவானே சர்வரக்ஷகன்னு மாடு ஒத்துக்கிறது. அகாசுரன்னு மலைப்பாம்பு வடிவத்தில் ஒரு அசுரன் படுத்துந்தான். எல்லா குழந்தைகளும் ஓட்டமா ஓடி வந்தா. தழகளும் தொந்தலும் ததிம்பி எங்கும் தண்டுமை இயக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கோவிந்தமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூற்றங்கண்டு மழகலோ வருகின்றதென்னு பெரியாழ்வாருடைய பாசனம். அப்படியே மழை மேகம் ஓடி வர ஆப்பல கூட்டம் கூட்டமா எல்லா குழந்தைகளும் வரா. கடைசியில கண்ணன் வருவரான். ஒரு கையால் ஒருவந்தன் தோளவூன்றி ஆனிரையன மீளக் குறித்த சங்கம். மன்னார்குடியிலே ராஜகோபால சுவாமி சேவிச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஒரு கையில சாட்டை வச்சுட்டு இருப்பார், மற்றொரு கையில அப்படி தோல்ல ஊனிட்டு இருப்பார். அவர் எப்பவும் கண்ணன் யார் தோல்லையான்னு கை ஊனிட்டு தான் நடப்பார். அவர் தனியா நிக்கிறதுக்கே தெரியாதான், ஒருத்தரை பிடிச்சுட்டே தான் நிக்கணும். சில பேர் பேசரிச்சு இதை பிடிச்சுன்னு விடுவா. என்ன சுவாமினா வாழ்க்கைக்கு ஒரு பற்று கொம்பு வேணும் இல்லையோன்னுவா. அதனால இதை கெட்டியா பிடிச்சுன்னு விட்டா போல் இருக்கு. அதை போல கண்ணனும் நேரம் நின்று பேச மாட்டார். ராமன் ஒத்தரையும் தொடவே மாட்டார். அவருக்கு கிட்டக்க வந்தாலே ஆகாது. கண்ணன் நேர் எதிர். யாரான்னு வந்தா மேல விழுந்து கிள்ளி முகர்ந்து கட்டி பிடிச்சுட்டு தான். கடைசியில கண்ணன் வரார். முன்னாடி ஒரு பிள்ளை போறான், அகாசுரனை பார்த்தான். இந்த பாம்பு என்ன பொம்மையா நெஜப்பாம்பா? தில்லியில போனா ஜந்தர் மந்தர்னு உடைய வச்சிருக்கான். அங்க பொம்மையா இருக்கும். அது வயத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா வால் வழியா வெளியில வந்து விடலாம், வாலுக்குள்ள போனோம்னா வாய் வழியா வெளியில வந்து விடலாம். இதை போல ஏதோ பொம்மை வச்சிருக்கு போல் இருக்குன்னு ஒரு பிள்ளை சொன்னான். இல்லே, எனக்கு என்னமோ நெஜப்பாம்பாட்டம் இருக்கு, நகர்ந்து போடுவோம். உள்ள போய் பார்த்தா தானே பொம்மையா நிஜமா தெரியும். போலான்னா இன்னொரு பிள்ளை போனா இங்கேயானு சிக்கினுட்டோன்னா என்ன பண்றதுன்னு அடுத்தவன் கேட்டான். சர்வரக்ஷகன் கண்ணன் இருக்கவே இருக்கார், அவர் காப்பாத்திட்டு போறார், உள்ள போயிடலாம் வா அப்படின்னு இன்னொருத்த தூண்டி விட்டுட்டான். மொத்த குழந்தைகளும் உள்ள போனா. ஆனா அவன் வாயை மூடல, கண்ணன் வரணும் இல்லையோ. அதுக்காக அவன் பாம்பு வாயை திறந்துன்னு காத்துந்தான். உள்ள போனார். கண்ணனும் உள்ளே சென்றார். வாயை மூடினான். அப்புறம் கண்ணன் அவன் அழிச்சு விட்டார்னு இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சர்வரக்ஷகன் கண்ணன் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை இருந்தது. நம்மள நாம எங்க காப்பாத்திக்க போறோம்? அவர் தான் ரட்சிக்க போறார். தைரியமா உள்ள போயிடலாம். அந்த தைரியம் நம்ம கிட்ட வருமா? வரலையோ இல்லையோ. பசுமாடு கன்றுகளிடத்தில் இருந்த தைரியம், கோபகுமாரர்களிடத்தில் இருக்கிற தைரியம், அந்த நம்பிக்கை வந்துடுத்துன்னா சரணாகதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை வராதபடியால தான் இத்தனை நாள் நீங்களும் உட்காண்டிருக்கீள், இத்தனை நாள் அடியும் உட்காண்டிருக்கேன். அந்த நம்பிக்கை எந்த நிமிஷம் வந்துடுத்தோ
அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கை வந்தப்புறம் சரி சுவாமி இப்போ போய் சரணாகதி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அந்த நம்பிக்கை எந்த நிமிஷம் வந்ததோ சரணாகதி முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரே தவிர, அப்ப பசுமாடுகள் கன்றுகள் அத்தனையும் பின்னாடி கண்ணன் போறார். ஏன்? அவை தடுக்கவில்லை. இதுக்கு தான் விலக்காமைன்னு பேர். பகவான் ரட்சிக்க வரும்போது விலக்காமல் இருக்கிறோம் அல்லவா, அந்த விலக்காமைங்கிறது தான் அப்பிரதிஷேத தியோதகம்னு சொல்லுவார்கள். பிரதிஷேதம் தடுத்தல், அப்பிரதிஷேதம் தடுக்காமை. நாம பகவான விலக்காம இருந்தோம்னாலே அவரே ரட்சித்து விடுகிறார். இது சரணாகதியினுடைய உயர்ந்த தத்துவம். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அவர் எதுக்கு நம்ம ரட்சிக்கணும்? மாடு கன்றுகள் அவருக்கு சொத்து, அவர் காப்பாத்தி ஆகணும். மாடு கன்றுகளுக்கு அவர் ரட்சகன், அவர் ரட்சிச்சாகணும். நாங்களாம் மனுஷாளாச்சே, எங்க பாட்டை நாங்க பார்த்துக்க மாட்டோமா? நாங்க எதுக்கு அவர் ரட்சிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? இதுதான் இப்ப முதல் கேள்வி. ஏன்னா கேள்வியும் பதிலும்னு தான் நமக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கு. ஆனால் இப்ப முதல் கேள்வி என்னன்னா, பகவான் ரட்சித்தல் சரணாகதின்னு சொல்றீர், அவனே ரட்சகன்னு புரிஞ்சுக்கிற நம்பிக்கை சரணாகதி என்றீர். சரணாகதி மனதளவில் புரிதல், அறிவு தான். விலக்காமையே சரணாகதி. எல்லாம் சரி, நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்விக்கு முதல் பதில், அப்ப நான் யாருன்னு தெரியணும். நான் யாருன்னு தெரிஞ்சாலே ஒழிய சரணாகதி பண்றதுக்கு வரவே மாட்டேன். பசுமாடு கன்றுகள் தான் யாருன்னு தெரிஞ்சு நொடுத்து. மாடு கன்றுகளை கேட்டால் நாங்களெல்லாம் கோவலனால கண்ணனாலே காப்பாற்றப்படுபவர்கள், கண்ணனுக்கு சொத்து. திரும்ப திரும்ப மாடு அதான் சொல்லும், சர்வரட்சகன் கண்ணன், நாங்க எல்லாரும் கண்ணனுக்கு சொத்து. இப்ப இதை போல மாடுகள் சொல்றது இல்லையோ, நம்மளை வந்து கேட்கட்டும். இப்ப மாடு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டேன். நீங்க கோகுலத்தில் இருக்கிற மாட்டுங்கிட்ட போய் இதை போல ஒன்று கொடுத்து ஒரு பேட்டி எடுத்து பாருங்க. நீங்கள் யாருன்னு அந்த 1000 பசங்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேடுங்க. 5 லட்சம் பெண்கள் கோபகுமாரத்திகள் இருந்தா மொத்த பேரிடத்தில் கேடுங்க. கண்ணனுக்கு சொத்து, கண்ணனாலே காப்பாற்றப்படுபவர்கள், கண்ணனே அனைத்தும். இது அவ சட்டுன்னு மொத்த பேரும் பதில் சொல்லிடுவா. இது அப்படியே ஒரு நிமிஷம் மறந்துடுங்க. நம்ம கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம். நமக்கு நிறைய பேர் அறிமுகம் ஆவாளோ இல்லையோ, அவள்கிட்ட போன உடனே நீங்க ஆறு, பேர் என்ன, ஊர் என்ன, ஆங்கிலமாக இருந்ததுன்னா உடனே அப்படி கை குலுக்கும். நான் தான் இன்னார் அப்படின்னு உடனே ஒரு பேர்லாம் சொல்லுவோம். இன்னும் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன அட்டை ஒன்று வச்சுருக்கோம். அந்த அட்டையை எடுத்து அவள்கிட்ட கொடுத்து, இதான் என்னுடைய படிப்பு, இதான் என்னுடைய வேலை. அவரும் உடனே பதிலுக்கு தன்னுடைய அட்டையை கொடுத்து, அட்டையை கொடுக்குறவாளுக்கு திரும்ப அட்டை கொடுக்கலன்னா அவமரியாதை. அதனால ஒத்தருக்கு அட்டையெல்லாம் மாத்திண்டோம். இது லௌகிகமா இருந்தா. வைதிகமா இருந்தா கீழ் அபிவாதய ஆங்கீரச பாரஸ்பதி பாரத்வாஜ திரையாரிஷய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திர ஆபஸ்தம்ப சூத்ரா ஹைஜுஷாகாத்யாய் கிருஷ்ண சர்மா நாமாஹம் அஸ்மி போ. அடியே நாறு, இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன வரணம் எல்லாத்தையும் சொன்னே விழுந்து சேவிச்சிட்டேன். கண்ணன் இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஆங்கிலத்துல அட்டை கொடுத்தவனையும் பார்க்கிறார். இவன் கீழே விழுந்து சேவிச்ச அபிவாதய ஆங்கீரச பாரஸ்பத்தியவும் பார்க்கிறார். அந்த மாடு கன்றுகள் கண்ணனால ரட்சிக்கப்படும், கண்ணனுக்கு சொத்து சொன்னதையும் பார்க்கிறார். ஆண்டாள அர்த்த புஷ்டியோட கண்ணன் பார்த்து, நான் ஏன் மாட்டுக்கு பின்னாடி போறேன், உங்க பின்னாடி வரலைங்கிறது தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னென்னமோ உங்களுக்கு அடையாளம் சொல்லிக்கிறீங்களே தவிர, என் சொத்து என்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர் நீங்க சொல்லவே இல்லையே. அதை என்னைக்கு சொல்றீடோ அன்னைக்கு மாட்டுக்கு பின்னாடியும் போவேன், உங்க பின்னாடியும் வருவேன். என்னி வரைக்கும் நீங்க சொல்லலையோ அன்னி வரைக்கும் ரட்சிக்கிறதுக்கு பகவான் வருவதே இல்லை. நாங்க பாட்டுக்கு எப்படியோ நம்மளை அறிமுகப்படுத்திண்டு அவர் ரட்சிக்க வரணும்னா எப்படி வருவார்? அவர் ரட்சகன்னு நாம் புரிஞ்சின்றத்தனை ரட்சிக்க வருவார். அவனே எனக்குள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான். பகவான் எனக்கு சுவாமி, அடியன் அவனுக்கு சொத்து, அடியன் சுதந்திரன் அல்லன் பரதந்திரன், அடியன் சேஷபூதன் அவன் சேஷி. இந்த அறிவு என்னை பத்தி ஏற்பட்டாதான் சரணாகதியே வரும். இந்த அடிப்படை அறிவு தான் இப்ப நான் யாருங்கிற அறிவு. அப்ப சரணாகதின்னு நாம வரமாட்டேங்கிறோமே, ஏன்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார்? எல்லாரும் கேள்வி கேட்டுக்க வேண்டியதான். இப்போ அவாவா நான் யார் நான் யாருன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா, தேக விலக்ஷணன் ஜீவாத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர். ஸ்தூலம் அல்ல ஜீவாத்மா, சூக்ஷ்மம். அனித்யம் அல்லன் ஜீவாத்மா, நித்தியம். தானே சுதந்திரன் அல்லன் ஜீவாத்மா, பரதந்திரன். ஆருக்கோ அடிமை அல்ல ஜீவாத்மா, பகவானுக்கு அடிமை. அப்ப ஜீவாத்மாங்கிறதுக்கு அடையாளம் சொல்லுன்னா, ஞானமே வடிவா இருப்பார், ஞானமுடையவராக இருப்பார், இயற்கையில் ஆனந்தமுடையவரா இருப்பார், பகவானுக்கு சேஷனா இருப்பார், பகவானுக்கு பரதந்திரனா இருப்பார், சூக்ஷ்மமா இருப்பார், நித்தியமா இருப்பார், வெட்டவோ நனைக்கவோ உலர்த்தவோ எரிக்கவோ முடியாதவனாக இருப்பார். இது நம்ம ஒத்தத்தரும் சொல்லிக்க வேண்டிய அடையாளம். இதுல ஏதான உயர்வு தாழ்வு இருக்கா? இங்க உட்காந்து இருக்கிற ஒத்தத்தரையும் போய் நீங்க யாருன்னு கேட்டா, கடைசியில் அவ சொல்ற பதில் அத்தனை எழுதினா இவ்வளவு பெரிய புஸ்தகம் பிடிக்கும், அத்தனை பதில் வந்துடும். ஆனா இப்ப அடியன் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, முதல் காகிதத்தினுடைய முதல் 2 வரியோட முடிஞ்சு போச்சு. நம்ம மொத்த பேருக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் அடையாளம். சூக்ஷ்மமானவர் ஜீவாத்மா, நித்தியமானவர் ஜீவாத்மா,
ஞானமே உருவானவர் ஜீவாத்மா, பகவானுக்கு சேஷன் ஜீவாத்மா, பகவானுக்கு பரதந்திரன் ஜீவாத்மா, ஒரு நாளும் அழிக்க முடியாதவர் ஆத்மா, பகவானாலேயே தாங்கப்படுபவர் ஆத்மா, பகவானாலேயே ரட்சிக்கப்படுபவர் ஆத்மா. இது ஆத்மாவுக்கு இருக்கிற அடையாளம். ஆக சூக்ஷ்மமாய், ரக்ஷமாய், சொத்தாய், தாரியமாய், நியாமியமாய், நித்தியமாய், ஞானமயமாய், ஆனந்தமயமாய் ஆத்மா இருக்கிறார். இது ஆத்மாவுக்கு உண்மையான அடையாளம். இந்த அடையாளம் புரிஞ்சுபடுத்துன்னா முதல் அறிவு வந்துடுத்து. முதல் கேள்விக்கு அப்பதான் பதில் கிடைச்சதுன்னு அர்த்தம். சரீரம் ஸ்தூலமா இருக்கும். ஸ்தூலமா இருக்கும்னாலே அழிவுக்கு உட்படும். சூக்ஷ்மமா இருக்கும்னாலே சுலபத்தில் அழியாது. ஒரு வஸ்து ரொம்ப சின்னதா இருக்கு, ஓங்கி இப்படி ஒரு தட்டு தட்டுங்க, இந்த இடத்துல பெருசா ஒரு பண்டம் இருந்து நான் ஓங்கி கட்டையால் அடிச்சேன்னா பண்டம் ரெண்டா உடஞ்சு போடும். அதே ஒரு சின்ன தூசி இருக்கட்டும், நான் கட்டையால் அடிச்சா அது மேல படக்கூட படாது. அப்ப சூக்ஷ்மமா இருந்துடுத்துனாலே அழிவதற்கு வாய்ப்பு குறைவு. ஜீவாத்மா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்காரோ இல்லையோ, அழிவே இல்லை. நித்தியமானவர் ஜீவாத்மா, ஞானமே உருவானவர் ஜீவாத்மா, ஆனந்தமே வடிவெடுத்தவர் ஜீவாத்மா. கேட்க கேட்க ரொம்ப நன்னா இருக்குல்ல? நன்னாத்தான் இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணு ஆனந்தத்துல நான் இருக்கா மாதிரி தெரியலையே சுவாமி. நீர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே முதுகு வலிக்கிறது, கால் வலிக்கிறது. அப்படி இருக்கிறச்சு ஆத்மா ஓஹோன்னு இருப்பார். நீர் என்ன முதுகு வலிக்கிறது, கால் வலிக்கிறதுங்கிறது சரீரத்தின் வலி, ஆத்மாவின் வலி அல்ல. ஆத்மா வேறே, சரீரம் வேறே, தேக விலட்சணம் ஜீவாத்மா. இது எப்ப புரியும்னா, இல்லே நீர் சொல்லிண்டே இருக்கீர், சொல்லிண்டு இருக்கிறச்சேவே உடம்பு வலிக்கிறது சொல்லியோன்னா, உடம்பு வலிக்கிறது உடம்பு நானும் ஒன்னும் நினைச்சிருந்தாத்தானே வலி அதிகப்படும். உடம்பு வேற நான் வேறேன்னு புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வலி குறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சுலபமான வழி. அடிக்கடி அடிக்கடி வியாதி வருதே, வைத்தியரிடத்துல போறோம், மருந்து சாப்பிட்றோம், ஓரளவு குணமாகும். அவளும் கஷ்டப்பட்டு வைத்தியம் பண்றா. இன்னைக்கெல்லாம் அறிவியல் ஓஹோன்னு முன்னேறிடுத்து. எப்படி நம்மலாம் 55-60 வயசு வாழ்ந்துருந்தோமா, அதை நன்னா தள்ளிவிட்டாலாம். இப்போ 66 வயசு 70 வயசு இழுத்துட்டாலாம். ஆனா அதை ஏற்றுட்டாலே தவிர ஆரோக்கியம் அந்த மாதிரி ஏறுனதா தெரியல. அவாவா என்னென்ன வைத்தியம் உண்டோ மொத்தத்தையும் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், மாத்திரையா சாப்பிட்டு இருக்கேன், மாத்திரா பலம் சாமசந்தானஹா இத்தியுக்த சீக்ஷாத்தியாயான்னு சாத்திரம் சொல்லி சொல்லியோ சுவாமி. ஏதோ மாத்திர பலத்தில், அந்த மாத்திரா பலம் வேற, உபனிஷத் சொன்னதுக்கு வேற அர்த்தம். ஆனா இவர் சொல்லிவிட்டார், மாத்திரையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப ஒத்தொத்தரும் ஆயுள் நீடிச்சு போச்சே தவிர ஆரோக்கியம் நீடிக்கிறதுக்கு வழி தெரியல. நீடிக்கிறதுக்கு வழி இந்த அனுசந்தானம். தேகம் வேறே, ஆத்மா வேறேன்னு திரும்ப திரும்ப நினைவு. அதை நினைக்க நினைக்க அழுக்கெல்லாம் அதுக்கு, வலியெல்லாம் அதுக்கு. நாம பரமசுத்தனான ஜீவாத்மா என்ன நினைக்க நினைக்க அப்படியே சரகடிச்சு பறக்கிறாப்புல இருக்கும். ஆகாய விமானத்துல போறோம் இல்லையோ, இங்க கீழே இருக்கிறச்சே இப்ப மழை கொட்டிகிட்டே இருக்கும். விமானம் பறந்து பறந்து போய் மேகத்தை தாண்டிடும். மேகத்தை தாண்டின உடனே மழை விமானத்துல படவே படாது. மேகத்துக்கு கீழே இருந்தா தான் நம்ம நினைவோம், மேகத்துக்கு மேல போட்டா நினைய மாட்டோம் இல்லையோ. அதே போல இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இந்த பூலோகத்துல இருந்துட்டு இருந்தா தான் வலிக்கிறது. ஆத்மாவை சரீரத்திலேருந்து வெளியில எடுத்து கொஞ்சம் ஒசரத்துல நிறுத்தி பாருங்க, இந்த வலியே படாதே. இதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சத்தான் இந்த வலி. இதுக்கு வெளியில ஆத்மா தனிப்பட்டவர் நினைச்சுட்டா இந்த வலி இல்லையே. வெளியில எங்க சுவாமி போவேன்னா திருவேங்கடவன் திருவடிக்கு தான். அது இருக்க வேண்டிய இடம் அதுதானே. திருவேங்கடவனுடைய திருவடிகள்ல தான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னா சரீரத்தோடு புகுந்தேனேன்னு அர்த்தம். சரீரத்தோட எப்படியும் பிடிச்சுக்கிறேன், ஆனா ஆத்மா பெருமானுடைய திருவடிகளை பற்றி தான் பொருள். சவாசனம் சொல்லிக் கொடுக்கச்சேவே உங்க யோகா வாத்தியார் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? கீழே படுத்துனுடு, உன் உடம்பு ஒன்னுதே இல்லைன்னு விட்டுடு, காலை தனியா விட்டுடு, கையை தனியா விட்டுடு, முட்டியை தனியா விட்டுடு, நெஞ்ச தனியா விட்டுடு, தலையை தனியா விட்டுடு, எல்லாம் என்னதில்லை ஆகாசத்துக்கு விட்டுடுங்கிறார். அவ்வளவுதான். ஆகாசம் ஒன்னொன்னு விட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஆத்மா தனி தானே. அப்ப என்னோட கையை விட்டுட்டேன், என்னோட காலை விட்டுட்டேன், அது என்னோட ஒட்டின்னு இருக்கிறதுன்னு நினைச்சாதான் அந்த வலியத்தனை எங்கிட்ட ஒட்டிக்கிறது. அது என்னோட ஒட்டின்னு இருக்கலேன்னு நினைக்க நினைக்க அந்த வலி குறைஞ்சுட்டே வரும். இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்ல வரல. யோகம் வளர வளர கண்டிப்பா வலி குறையும். அப்ப ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர், சூக்ஷ்மமானவர். இந்த ஆத்மா தேகத்தை காட்டிலும் ரொம்ப வசந்தவர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஞானமுடையவர்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். தேகத்துக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஞானமுடைய ஜீவாத்மா ஞானசூன்யமான ஜடப்பொருளான தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவர். புரிஞ்சுனுட்டோம். தேகத்தை விட ஆத்மா வசத்திங்கிறதுக்கு இத்தனை காரணம் சொல்லியாச்சு. சுவாமி நானும் ஒத்துக்கிறேன், தேகம் வேறே ஆத்மா வேறே, ஞானமே உருவெடுத்தவன் நான். இதை சொல்ல சொல்ல ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்தா பக்க விளைவுன்னு ஒன்று ஏற்படும் இல்லையோ, அதை போல தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு வியாதி. இதுக்கு தேகாத்மாபிமானம்னு பேர். இந்த வியாதி தொலையணுங்கிறதுக்காக தேக அறிவில்லாதது, ஆத்மா அறிவுடையவர்.
ஆத்மா உயர்ந்தவர் உயர்ந்தவர்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி மருந்து கொடுத்தோமா, இதுக்கு பக்க விளைவு வந்துடுத்து. அப்ப ஆத்மா ஸ்வதந்திரன்னு புரிஞ்சுட்டான். தேகத்தை விட உயர்ந்தவன் சொல்லி புரிய வைக்கிறச்சே அது புரிஞ்சு போச்சு. அதே சமயம் நம்ம விட வசந்தவர் ஆறு, நாம தான் எல்லாரை விட உயர்ந்தவா என்ன ஒரு செருக்கு வந்துடுத்து, அகங்காரம் வந்துடுத்து, துரபிமானம் வந்துடுத்து. ஞானமுடையவன்னாலே அகங்காரம் தன்னடைய வந்துடும். ஞானம் இருக்குன்னாலே நான்கிறோம், ஞானம் இல்லைன்னாலே நான் சொல்ல போறது இல்லையோ இல்லையோ. இப்போ சாதாரணமாக பாருங்க, சின்ன குழந்தைகிட்ட போங்க, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்க. நீ நன்னா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியான்னா அதுக்கு புரியாது. நான் இருக்கிறபடி இருக்கேன், இதில் என்ன நன்னா இருக்கேன் நன்னா இல்லைன்னு ஒன்று இருக்கபடி தானே இருக்கேன். அதே கொஞ்சம் வயசான வாழ்கிட்ட போய் நன்னா இருக்கிறா கேட்டு பாருங்க, நன்னா இருக்கேன் பதில் சொல்லுவா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சுவாமி, அதுக்கு இன்னொரு பதில் சொல்லுவா. இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும், நமக்கு இந்த ரெண்டுமே சொல்ல தெரியலையே, இவர் நன்னா இருக்கியான்னு கேட்டால் இருக்கிறபடி இருக்கும், இதுதான் நியாயம். ஆனால் இல்லாதபடி இருக்கிறதா நம்ம எல்லார்ட்டையும் பேசிகிட்டே இருப்போம். ஒத்தொத்தனை இருக்கிறபடி தான் இருப்போம். அது குழந்தைய கேட்டால் உண்மையை பேசிடும். எந்த குழந்தைய கேட்டினாலும் நீங்கள் சௌக்கியமா நன்னா இருக்கியாப்பான்னு கேட்டால் மொழி முழிக்கும், அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது. ஏன்னா அதுக்கு நன்னா இருக்கிறது தீயதா இருக்கிறதுங்கிறது ரெண்டெல்லாம் தெரியாது. அது அறிந்தது இருக்கிறதுன்னு ஒன்று தான். அப்போ ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர், ஞானத்தாலே வேறுபட்டவர், மிகவும் உயர்ந்தவர், ஆனந்தமே வரிவெடுத்தவர். சரி, அப்ப ஸ்வதந்திரன்னு தோணிப்படும். ஜீவாத்மா ஸ்வதந்திரன் அல்லன். இந்த ஜீவாத்மாவை படைத்து காத்து அழித்து சரீரத்தை கொடுத்து கர்மாதீனமான பந்தத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து இந்த உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய சர்வேஸ்வரன் ஒருத்தர் உளார். அவர் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு தலைவர். இந்த ஜீவாத்மா ஸ்வதந்திரன் அல்லன். இப்பதான் புதுசா ஒன்று கேள்விப்படுறோம். ஓ, நான் ஞானமுடையவன் ஸ்வதந்திரன் நினைச்சேனே. ஸ்வதந்திரன்னா என்ன? 1947 வாங்கினமே அதுவா? 47 வாங்கிட்டோம். நாம எல்லாரும் சுதந்திரர்களாயிட்டோம். தேசம் சுவாதந்திரியம் பெற்றது. சுவாதந்திரன்னா எனக்கு நானே பிரதானமா இருந்தா ஸ்வதந்திரன் அர்த்தம். ஸ்வம் தந்திரம் எஸ்ய ச ஸ்வதந்திர. நானே எனக்கு பிரதானம், நான் தான் எனக்கு முக்கியம். இது பல பேரும் அப்படியே தான் இருப்பா. அவ ஒழுங்கா இருந்துட்டா போறோம், மற்ற பேரை பத்தி எந்த கவலையுமே இல்லை. அப்ப நான் எனக்கு பிரதானமா இருந்தா ஸ்வதந்திரன், பரன் எனக்கு பிரதானமா இருந்தா பரதந்திரன். இவ்வளவுதான் வித்தியாசம். பரன்னா பகவான், பகவானே எனக்கு பிரதானம்னு இருந்தால் அடியேன் பரதந்திரன், நானே எனக்கு பிரதானம்னு இருந்தா அடியேன் ஸ்வதந்திரன். இப்ப நான் ஒரு நிமிஷம் ஸ்வதந்திரன்னு நினைச்சுன்னுட்டேன், மாத்திக்கணும். நாம் பகவத் பரதந்திரன். தாசபூதா ஸ்வத சர்வே ஹ்யாத்மான பரமாத்மன அத்தஹ அஹமபி தே தாசஹ. அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள். இது சாஸ்திர வாக்கியம் இருக்கு, பிரத்யட்சமாவும் பார்த்துக்கலாம். என்ன சட்டுன்னு நம்ம ஒத்துணட மாட்டோம். இன்னொருத்தருக்கு அடிமைன்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? அது என்னம்மா சுவாமி? கிடையவே கிடையாது. என் வீட்டை அவர் எப்படி வந்து ஆக்கிரமி பண்ணலாம், நகருங்கோ அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சிருவோம் இல்லையோ? சாஸ்திரமே சொல்லியிருக்கு, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா. இதோ அனுபவிக்கப்படும் உடல், அனுபவிக்கிற ஜீவாத்மா, அதை தூண்டுகிற பரமாத்மா. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற சரீரம், அதற்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆத்மா, அதற்குள்ளே வியாபித்திருக்கிற பரமாத்மா. இந்த 3 பேரையும் புரிஞ்சுக்கோ. இதுல பரமாத்மா தான் நியந்தா, அவர் தான் அத்தனை பேரையும் அடக்கி ஆள்கிறார். அவருடைய சொத்து ஜீவாத்மா. தாசபூதா ஸ்வத சர்வே ஹ்யாத்மானஹ பரமாத்மனஹ. கூரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா இதை நிரூபணம் பண்றார். ராமானுஜருடைய காலக்ஷேப கோஷ்டி எல்லாரும் உட்கார்ந்து கேட்டு இருக்கா. அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுத்து, ஜீவாத்மா அறிவாளிங்கிறது முக்கியமா, இல்ல ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைங்கிறது முக்கியமா? அறிவாளி முதல்லையா அடிமை முதல்லையா? நம்ம கிட்ட சுவாமி அடிமைன்னு சொன்னாலே கொஞ்சம் குறுகுருன்னு இருக்கு, அதனால வேண்டாம், அறிவாளின்னு முதல்ல வச்சுப்போம், அப்புறம் அடிமைன்னு வச்சுப்போமான்னா இது அன்னைக்கே விசாரம் வந்துடுத்து. அதனால ராமானுஜர் தாம் முடிவு பண்ணாமல் கூரத்தாழ்வானிடத்திலே அனுமதித்து, நீர் போய் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல விஷயத்தை கேட்டுன்னு வாரும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு வந்துவிட்டார். நரகநாசன் சௌமிய நாராயண பெருமாள் மாதவ பெருமாள் திருக்கோட்டியூர்ல எழுந்தருளி இருக்கிறார். திருக்கோட்டியூர் நரகசாசனை நாவிற்கொண்டு அடையாத மானிட சாதியர். யாரெல்லாம் திருக்கோட்டியூர் பெருமாள் சரணமேன்னு சொல்லலையோ அவன் உடுத்திக்கிற துணி பாவம் மன்னித்து, அவன் சாப்பிட்ற சோறு பாவம் மன்னித்து, அவன் குடிக்கிற நீர் பாவம் மன்னித்துன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம பாவம் தேடி வைக்க வேண்டாம். அதனால தாராளமா திருக்கோட்டியூர் நம்பி பெருமான் திருவடிகளே சரணம்னே சொல்லலாம். கூரத்தாழ்வான் போனார். சுவாமிக்கு இந்த சந்தேகம் இருக்கு, ஆத்மா ஞானமுடையவன்கிறது முக்கியமா அடிமைங்கிறது முக்கியமா, ரெண்டுல எது முக்கியம்னு கேண்டு வர சொன்னார். ஆட்டம் சொல்றேன்னார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. கூரத்தாழ்வான் கைங்கரியம் இருக்கார், பதிலே வரல. ஆழ்வானுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு.
இனிமே நம்ம ஆச்சாரியனை பிரிஞ்சு நம்மால் இருக்க முடியாது, ஏற்கனவே உடம்பு இழைக்க ஆரம்பிச்சுடுத்து, வெளுக்க ஆரம்பிச்சுடுத்து, நீர் சொன்னால் சொல்லும், சொல்லாவிட்டால் போம், நாம இன்னியோட இந்த ஊரை விட்டு புறப்பு போறோம் அப்படின்னு அவரிடத்துல விட பெற்றுட்டு கிளம்பினார். திருக்கோட்டியூர் நம்பிகள் மனசு கனிஞ்சு, அடியேன் உள்ளான்கிற ஆழ்வார் பாசுரம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னார். அதை முதல் நாளே தேவரீர் சொல்லியிருக்க கூடாதா? உடனே புரிஞ்சு போச்சுன்னார். விடு நேர ராமானுஜரிடத்துல போனார், தண்ட சமர்ப்பிச்சார். அடியேன் உள்ளான்னு பாசுரத்தை ஞாபகப்படுத்த சொன்னார். இவருக்கும் புரிஞ்சு போச்சு, ராமானுஜருக்கும் புரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு தான் புரியல, சுவாமி இந்த பாட்டுல என்ன இருக்கு? என்னமோ அடியேன் உள்ளான்னா என்ன பாட்டுல சொல்றாருன்னா, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் நுரைக்கலான் படியநல்லன் பரம்பரன் கடிசேர் நாத்த துள்ளாலை இன்பத் துன்பக் கடிநேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவரேன்னு நம்மாழ்வாருடைய 8ஆம் பத்து பாசுரம். அடியேன் உள்ளான், பகவானை பற்றி ஆழ்வார் சொல்றார். அடியேனுக்குள் பெருமாள் இருக்கிறார். என் உள்ளான்னு சொல்லியிருக்கணும், ஆனா அடியேன் உள்ளான்னு பாட்டு இருக்கு. என் உள்ளான்னு சொன்னா சுதந்திரனான ஞானமுடைய ஜீவாத்மாவுக்குள் உள்ளான்னு அர்த்தம். அடியேன் உள்ளான்னு சொன்னா அடிமைத்தனமுள்ள ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அதிலிருந்தே ஆழ்வார் அடிமைத்தனந்தான் முதல், ஞானம் அப்புறந்தான்னு சொல்லிட்டார். ஜீவாத்மா ஞானமுடையவன், அவர் அடிமையாக இருக்கிறார்னு சொல்லக்கூடாதான். இப்போ ஒரு சுவாமி வந்தார், அந்த சுவாமி கதவை திறந்துட்டார், உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லணும். அந்த சுவாமி உட்கார்ந்தார் கதவை திறந்தார்னு சொல்லுவோமா? கதவை திறந்தாத்தானே சுவாமி உட்கார முடியும். அப்ப முன்பின் மாத்திடக்கூடாது இல்லையோ? முதல்ல சொல்ல வேண்டியது ஞாத்திருத்வமா, முதல்ல சொல்ல வேண்டியது சேஷத்துவமானா, ரெண்டையும் சொல்லி காட்டுறேன். எது பொருந்துறதுன்னு நீங்களே பாருங்க. பகவானுக்கு அடிமையான ஜீவாத்மாவிடத்தில் ஞானம் உள்ளது என்று சொல்லணுமா, அல்லது ஞானியான ஜீவாத்மாவிடத்தில் அடிமைத்தனம் உள்ளது என்று சொல்லணுமா? இவ்வளவுதான் கேள்வி. சுவாமி எதை சொன்னா என்ன? இப்போ இதுக்கு போய் இப்போ ஒரு 10 நிமிஷமா வேணும்னா அதை முன்னாடி வச்சுக்கோம், வேண்டானே இதை பின்னாடி வச்சுக்கோம், இவ்வளவுதானே நமக்கு தோணும். அது அவ்வளவு சுலபத்தில் முடியறதில்லை. பகவானுக்கு அடிமையானவன் ஜீவாத்மா, அவர் ஞானியாக உள்ளார். அதுதான் முக்கியம். ஏன் தெரியுமா? பகவானுக்கு அடிமை ஜட பொருட்களும். இந்த கடிகாரமும் பகவானுக்கு அடிமை தான், இந்த மேசையும் பகவானுக்கு அடிமை தான், இந்த புஷ்பமாலையும் பகவானுக்கு அடிமை தான். இப்ப என்ன சொல்ல வர்றார்? பகவானுக்கு அடிமையானன்னு சொல்றச்சே இந்த புஷ்பமாலைக்கும் ஜீவாத்மாவுக்கு வித்தியாசம் கிடையாது இல்லையோ? ரெண்டுமே பகவானுக்கு அடிமை தானே. ஆனா பெருமானுக்கு அடிமையா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு வசதியான ஒரு பண்பு. அந்த உயர்ந்த பண்பு போய் அறிவற்ற ஒரு ஜடப்பொருள் இருக்குன்னு சொன்னா நன்னா இருக்கா? அதை விட அந்த உயர்ந்த பெருமானுக்கு அடிமையான தன்மை ஞானமுடைய ஆத்மாவிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னா இன்னும் நன்னா இருக்கும் இல்லையோ? அப்ப அடிமைத்தனத்தை முன்னாடி சொல்லணும். பகவானுக்கு அடிமையானது ஜீவாத்மாவும் அச்சேதனும், சித்தும் அச்சித்தும் ரெண்டும். ஆனா அதுல சித்து நடத்துல அடிமைத்தனம் இருக்குன்னு சொன்னா ஞானம் இடக்கிற இடத்துல பரமானுக்கு அடிமைத்தனமும் உள்ளது. அப்ப பகவானுக்கு இவன் அடிமை, அவன் ஞானியாகவும் இருக்கிறார். அவருக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டோம்னாலே இப்ப நமக்கு ஒரு நெருக்கம் உண்டாயிடுத்தே. பகவானுக்கு அடியன் ரொம்ப நெருங்கினவர், அவர் தான் ஸ்வதந்திரர், அடியன் பரதந்திரன், அவன் சேஷேஷி, நான் சேஷன். சேஷன்னா பெருமானுடைய பெருமை சேர்க்கவே வியாபாரம் பார்க்கிறவர். நாம என்னென்ன பண்றோமோ அது பகவானுக்கு பெருமை சேர்க்கிறதுக்காகவே இருக்கணும். அப்படின்னா நான் சேஷத்துவமுடையவன் அர்த்தம். இதைத்தான் அடிமைத்தனம்னு சொல்றா. பகவான சேஷின்னு சொல்வார்கள். பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமேவ எஸ்ய ஸ்வரூபம் சேஷா பரசேஷின்னு ராமானுஜர் எழுதியிருக்கார். பெருமானுக்கு பெருமை சேர்க்கறதுக்குன்னே நான் வேலை பார்க்கணும். இப்ப இந்த ரெண்டையும் தெரிஞ்சுட்டேன். அடியன் அடிமைன்னு புரிஞ்சு போச்சு. அடியன் பகவானை காட்டிலும் ஸ்வதந்திரன் அல்ல, அவர் ஸ்வதந்திரன், அடியன் பரதந்திரன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நன்னா ஞாபகப்படுத்திங்க, நம்ம இங்க ஏன் வந்தோம்? இப்போ இந்த விஷயத்தை எதுக்காக பேசிட்டு இருக்கோம்? நான் யார், என்னத்துக்காக பெருமாள் என்ன ரட்சிக்கணும், நான் ஏன் அவர் ரட்சிக்க வரச்சே தடுக்காத இருக்கணும், நான் என்ன ரட்சிச்சுனுட்டா என்ன? இந்த கேள்விதானே ஆரம்பிச்சோம். சரணாகதி பண்ணணும்னா தடுக்க கூடாதுன்னு வந்தது. ஏன் தடுக்கிறோங்கிற கேள்வி வந்தது. ஆத்மா ஸ்வதந்திரன், தடுக்கிறார், அவர் எதுக்கு நம்ம ரட்சிக்கணும் அப்படிங்கிற பதில் வந்தது. ஓஹோ, அப்ப நாம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற கேள்வி பிறந்தது. நாம் யார்னா பெருமானுக்கு அடிமை, ஞானமுடையவன், பரதந்திரன். அப்ப அந்த கறவ மாடுகள் பண்ணாப்புல தானே நம்ம பண்ணணும். கறவ மாடுகளுக்கு பின்னாடி பெருமாள் போறச்சே தடுக்கவே இல்லையோ? பகவான் ரட்சிப்பான்கிற உறுதியோட இருந்து சொல்லியோ? அதே உறுதி நம்ம இடத்துலயும் வந்துட வேண்டிதான். அப்ப நமக்கு ஸ்வரூப ஞானம் ஏற்படுமானால் பெருமான தடுக்கவே மாட்டோம். ஸ்வரூபம்னா இயற்கையான தன்மை. பெருமானுக்கு அடிமைங்கிறது தான் இயற்கைத்தன்மை. அவர் தான் சுவாமி. ஒன்னு நன்னா யோசிச்சு பாருங்க. சுவாமி சொத்தை காப்பாத்துவரா, சொத்து சுவாமியை காப்பாத்துமா? எனக்கு ஒரு வீடு சொத்தா இருக்கு,
யாரான ஒருத்தர் ஒரு நாள் தப்பித்தவரை அந்த வீட்டுக்குள்ள போயிட்டார், நேர நீதிமன்றத்துக்கு ஓடிடுவேன். இந்த வக்கீல் அந்த வக்கீல் எல்லாரையும் பிடிச்சு எப்படியான அவனை வெளியேற்றிடுவேன். ஆனால் அதே அந்த வீடு சும்மா இருக்கு, எங்கிட்ட 30 வருஷமா இருக்கு. யாரோ ஒருத்தர் கதவை உடைச்சுன்னு உள்ள வந்து உட்கார்ந்து விட்டார். உடனே அந்த வீடு முயற்சி எடுக்க வேண்டாம், நான் அந்த சுவாமிக்கு என்ன சொத்து, என்ன நீர் பாட்டிக்கு எனக்குள்ள வந்து உட்காந்துக்கிறீர், வெளியில போம் அப்படின்னு இந்த வீடு எப்பவான்னு சொல்லுமா? வீடு ஒரு முயற்சியும் எடுக்காது. சுவாமி தான் வீட்டை காப்பாத்துற முயற்சி எடுக்கணும். சொத்து முயற்சியே எடுக்காது, சுவாமி தானே முயற்சி எடுக்கிறார்.